பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். சீதாராமன் புனித கதை கேளீரே, மதுரம் மிகுந்த அனுபவம் பெற வாரீரே. கருத்துகள் நிறைந்திடும் காவியம் காணீரே, கடமை பண்பின் உயர்வினை பாரீரே. வீரர்களே, இந்த உலகம் அனைத்திலும் உங்களை எதிர்க்கும் சக்தி எவரிடமும் இல்லை. உங்களை எதிர்த்து நிற்கும் தைரியம், உங்களை அழித்து விடும் எண்ணம் அந்த தேவர்களுக்கு கூட இல்லை. அதனால் நான் இன்று இந்திரனையே வென்று உங்கள் அனைவரையும் அந்த சொர்க்கத்திற்கு சொர்க்காதிபதியாக்குகிறேன். மானதாதா, மனிதனுக்கு இவ்வளவு அகம்பாவம் ஆகாது. இந்திரனே, இது அகம்பாவத்தின் பேச்சல்ல, ஒரு வீரன் என்ற உரிமையில் பேசுகிறேன். இன்று என் வீரத்தின் முன்பு அரசர்கள் அனைவரும் தலைகுனிந்து நிற்பார்கள். என்னிடம் சண்டையிட இனிமேல் யாரும் இல்லை. ஆதலால் தங்களை எதிர்க்கும் சக்தி என்னிடம் இருக்கிறது. பூவுலகில் வெற்றி கொடியை நாங்கள் நாட்டுவிட்டு சொர்க்கலோகத்திற்கு வந்துள்ளோம். ஆதலால் நான் உங்களை யுத்தத்திற்கு அழைக்கிறேன். மானதாதா, இது உன் கர்வம். பூமியில் எல்லோரையும் வென்றுவிட்டேன் என்று சொல்கிறாயே. கர்வம் அல்ல. பூவுலகில் இன்னும் யார் பாக்கி இருக்கிறார்கள் என்னை வெல்ல? லங்காதிபதி மகாராஜா ராவணன். ராவணனுடன் யுத்தம் செய்துள்ளேன். அவனுடன் பயங்கர யுத்தம் செய்தும் கூட அவனை ஏன் நான் கொல்லவில்லை? அவன் பிரம்மாவிடம் வரம் பெற்றவன். அந்த பிரம்மாவே என்னிடம் நேரில் வந்து யுத்தத்தை கைவிடும்படி ஆணையிட்டார். அதனால் ராவணனையும் நான் வென்று விட்டேன். இன்னும் வேறு யார் இருக்கிறார்கள்? ஆம், இருக்கிறார். யார்? லவணாசுரன். லவணாசுரன் யார்? ராவணன் சகோதரி குந்தநதிக்கும் மது என்ற அரக்கனுக்கும் பிறந்தவன் ராட்சச அரசன் லவணாசுரன். அவன் மதுராவை ஆண்டு வருகிறான். லவணாசுரனா? சேனாதிபதி, லவணாசுரன் இன்னும் மிச்சம் இருக்கிறானா? ஆமரசே. அப்படியானால் சரி, இந்திரனுக்கு பதிலாக முதலில் லவணாசுரனுடன் யுத்தம் செய்வோம். ஆனால் தேவராஜா இந்திரா, ஞாபகம் வைத்துக்கொள், லவணாசுரனை ஜெயித்த பிறகு நான் உன்னை விடமாட்டேன். இப்போதே அதற்கு தயாராக இரு. உன்னுடைய இந்த அகம்பாவமே உன்னை அழித்துவிடும் மனிதா. சேனை தலைவனே, இப்போதே லவணாசுரனுடன் போரிட வருவதாக செய்தியை உடனே முழங்க செய். என்ன சொல்லுகிறாய்? அயோத்தியின் அரசன் மாந்தாதா லவணாசுரனை அழிக்க வருகிறானா? அதுவும் பெரிய சேனையுடன். ஆம் மகாராஜா, செய்தி கேட்டதுமே கோட்டை வாயிலை மூடிவிட்டு சேனாதிபதிக்கும் சேனைகளுக்கும் ஆணையிட்டு விட்டு நான் இந்த விஷயத்தை தங்களிடம் சொல்ல ஓடோடி வந்தேன் மகாராஜா. சேனைகளா? சேனைகளுக்கு என்ன அவசியம்? எதுவரை பகவான் சிவனுடைய திரிசூலம் என்னிடம் இருக்கிறதோ தனியாகவே செல்வேன். அரசி,
உங்களுடன் சேனைகளும் வருவதே சரியென்று படுகிறது. ராணி, இது சந்தேகத்தை காட்டுகிறது. எந்த ஒரு வேலை செய்தாலும் சந்தேகம் இல்லாமல் பூரண நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும். அப்போதுதான் வெற்றி கிடைக்கும். ஜெய என்று சொல். நகரத்தின் வாயிலை உடையுங்கள். நெல்! நீயே வலிய வந்து மரணத்தின் வாயில் விழப் போகிறாய். இல்லை லவணாசுரா, மரணம் உன்னை தேடி வந்துள்ளது. நீ தனியாக வந்துள்ளாய். நானும் உன்னுடன் தனியாகவே யுத்தம் செய்வேன். இந்த மத யானைக்கு முன்னால் ஒரு பூனையை போல் நீ வந்து நிற்கிறாய். யானையின் வலிமை தெரியாதா? சாக விருப்பமில்லை என்றால் அல்லது சாக பயமாக இருந்தால் உனக்கு நான் 5 நொடிகள் அவகாசம் தருகிறேன். இங்கிருந்து தப்பிச் சென்று விடு. லவணாசுரா, நீ மாயாவி. மாயாஜாலத்தை காட்ட நேரம் எடுத்துக் கொள்கிறாய். ஆனால் நானோ விடப்போவதில்லை.
கேட்டீர்களா அவன் சக்தியின் ரகசியத்தை? அதுதான் அந்த திரிசூலம். ஆதலால் அவனிடம் திரிசூலம் இருக்கும் வரை அவனை கொல்வது என்பது நடக்காத காரியம். ஒரே ஒரு வழிதான் உள்ளது. தாங்கள் அவனை சண்டைக்கு அழைக்கும் போது அவனிடம் திரிசூலம் இருக்கக்கூடாது. அவன் தன் அரண்மனைக்கு போகாமல் இருக்க வேண்டும். இரவு அவன் திரிசூலத்திற்கு பூஜை செய்வான். அதன் பிறகு அவன் நகரத்தை விட்டு வெளியே வந்து ஆகாரத்திற்கு தபசிகளையும் மிருகங்களையும் தேடி அலைவான். அப்போது திரிசூலத்தை எடுத்துச் செல்ல மாட்டான். ஆதலால் அதுதான் சமயம். தாங்கள் அந்த சமயம் பார்த்து அஸ்திர சஸ்திரங்களோடு நகரின் வாயிலில் அவனுக்காக காத்திருங்கள். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அவன் எக்காரத்தை கொண்டும் திரிசூலத்தை எடுக்க தன் மாளிகைக்கு போகக்கூடாது. அப்போதுதான் உங்களால் வெகு சுலபமாக அவனை ஜெயிக்க முடியும். ராட்சச சேனையும் உங்களை தாக்கக்கூடும். அதற்காக உங்கள் சேனையையும் அந்த பக்கமாக வர சொல்லுங்கள். இதன் மூலமாக எதிரிக்கு நீங்கள் வருவது தெரியாமல் இருக்க வேண்டும். இல்லாவிடில் அவன் திரிசூலத்தை எடுத்துக்கொள்ளாமல் வெளியே வரமாட்டான். பிறகு உங்களுக்கும் மான் தாதாவிற்கு நடந்த கதிதான் ஏற்படும். ஆதலால் உங்கள் சேனையை இரவில் மெதுவாக சத்தமில்லாமல் அந்த எல்லையை அணுகச் சொல்லுங்கள்.
ஜெய சம்பு திரிசூலம் இதை தினந்தோறும் வணங்கிட வெற்றிகள் குவிந்திடுமே. உன்னை அபயமடைந்தால் உன் சரணம் நினைந்தால் பக்தனின் வாழ்வில் நலம் தருமே. உன்னை அடைக்கலம் என்று அடையும் ஒருவனின் வாழ்க்கையில் துயரம் வருவதில்லை. லவணாசுரன் வாழ்வே வளமும் எல்லாமே சதாசிவா உன் திருவருளே. சதாசிவா நீ தரும் அருளே. என் நினைவில் இருப்பாய், எனக்கு எதையும் தருவாய். நாளும் பணிவது என் பணியே. உமையொரு பாகன் சந்நிதி அது தந்திடும் நிம்மதி. பொழுதவர் இல்லத்தில் நவநிதி. சடைமுடியில் கங்கை தாங்கும் இறைவா, சந்திர கலையை சூடியவா. லவணாசுரன் குலம் புகழாலே உயர்வது உன்னருள் தானே ஜெகதீசா. உணர்ந்தேன் உயர்ந்தேன் பரமேசா. புவியாவும் ரூபம் போற்றிடும் புவனன், ஒவ்வொரு அணுவிலும் இருப்பவனே. அன்பு என்பது சிவமென அருள் தரும் அருளென ஸ்தோத்திரம் பாடுவதன் பணியே. உன்னை நினைத்தால் போதும், தொழுதால் போதும், துயரங்கள் எல்லாம் நீங்கிடுமே. உன்னை பாடி பாடி மனம் உருகி நின்றாலே தருவாய் இறைவா வெற்றிகளே. பெறுவேன் பெறுவேன் வாழ்க்கையிலே. லவணாசுரன் செய்யும் வணக்கங்களே. கேள்விப்பட்டேன். நேற்று ராஜ தர்பாரில் ஒரு முனிவர் தமக்கு சாபம் அளித்ததாக. அதனால் என்ன? நாய்கள் குறைப்பதைக் கண்டு பயப்படலாமா? இது போன்ற பல சாதுக்கள் சாபமிட்டிருக்கிறார்கள். அதற்கு பயந்து நாம் அவர்களை வேட்டையாடாமல் இருக்க இயலுமா? என்னவென்று தெரியவில்லை. இன்று எனது மனம் முனிவரின் சாபத்தினால் அச்சத்தில் தவிக்கிறது. அது மட்டுமல்ல, எனது வலது கண்ணும் துடிக்கின்றது. அது அபசகுணத்தின் அறிகுறி. ராணி, நீ இவ்வாறு பயப்படுவது எனக்கு சிறிதும் பிடிக்கவில்லை. இந்த லவணாசுரனின் மனைவியே அந்த சாதுக்களை கண்டு அஞ்சினால் பிறகு அரக்கர் ஜாதியின் சாம்ராஜ்யமே அழிந்துவிடும். ராணி, உனக்கு தெரியாது, இந்த ரிஷிகளும் முனிவர்களும் தான் ஆரிய வம்சத்தின் மூல சக்திகள். இவர்கள் மாபெரும் யாகங்கள் மற்றும் வைதீக சடங்குகள் மூலமாக மாபெரும் வைதீக ஆராய்ச்சிகள் செய்து பல வகையான சக்திகளை பெறுகின்றனர். அதன் மூலமாக அவர்கள் நமது மாயாவி சக்திகளை வெற்றி கொள்ளுகின்றனர். எனது மாமா ராவணன் அப்போதே சொன்னார், அந்த ரிஷி முனிகள் குலத்தையே அழித்து விட்டார். பிறகு பூமியிலே நமது அரக்கர்களின் ராஜ்யம் மட்டுமே நடக்கும். ஆரிய குலம் ஓடிவிடும். அதனால் தான் நான் ஒரு கோட்பாடு வைத்திருக்கிறேன். நாம் எப்பொழுதுமே என்றுமே ஒரே இடத்திற்கு செல்கிறோம். எங்கே? நமது ராஜ்யத்தில் சாதுக்கள் சேர்ந்து யாகம் செய்யும் இடத்திற்கு.
அங்கே அவர்களின் சடங்குகள் முழுமையடைவதற்கு முன்னாலேயே அவர்களை அழித்து விடுகிறோம். ராணி, எனவேதான் மதுராவிலே அரக்கர்களின் ராஜ்யம் நிலைத்திருக்கிறது, இனியும் நிலைத்திருக்கும். யார் நீ? உன் உயிர் மீது உனக்கு விருப்பம் இல்லையா? ரமணாசுரா, நான் உன்னை எதிர்த்து யுத்தம் செய்யும் விருப்பத்தோடு வந்துள்ளேன். நீ வீரனாய் இருந்தால் உடனே யுத்தம் செய்ய தயாராயிரு. ராவணாசுரன் போவோர் வருவோரிடமெல்லாம் யுத்தம் செய்வதில்லை. சிறுவனே, முதலில் உன்னை பற்றி எடுத்துக் கூறு. நான் அயோத்தியின் மாபெரும் வீரனான சொர்க்கம் எய்திய மன்னர் தசரதனின் மைந்தன் சத்ருகனன். உன்னை யுத்தம் செய்வதற்காக அறை கூவுகின்றேன். ஓஹோ, அயோத்தியிலிருந்து வந்தவனா? ஆ? நல்லதுதான், நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். எனக்காக காத்திரு. ராஜ மாளிகையில் பூஜை முடித்துவிட்டு இப்போதே வருகிறேன். வீரர்களின் பூஜை அறை யுத்த பூமியிலே தான் இருக்கிறது. மடிவதற்கு முன்னால் பகவானை நினைத்துக் கொள்ள விரும்புகிறாயா? அதை இங்கேயே செய். நான் அதுவரை இங்கேயே காத்திருக்கின்றேன். பகைவனின் அறைகூவலை கேட்டுவிட்டு ஏமாற்றி ஓடி ஒளிய நினைப்பவனை வீரன் அல்ல, கோழை என்கின்றோம். நான் ஓடி ஒளியவில்லை. எனது அஸ்திரத்தை எடுத்து வர செல்கிறேன். உன்னிடத்திலே அஸ்திரமும் இருக்கிறது, ஆயுதமும் இருக்கிறது. உனது வில்லினை பிடித்துக்கொள். நான் உனக்கு முதல் பானத்தை விடுவதற்கு வாய்ப்பளிக்கிறேன். அப்படியா? காப்பாற்றிக்கொள் உன்னை நீயே.
வெற்றி வீரனே வருக, எங்கும் நலமே தருக. வாழ்க வாழ்க வாழ்க. இங்கு சூரியன் வந்தான், இருள் நீக்க வந்தான். இங்கு சூரியன் வந்தான், இருள் நீக்க வந்தான். அநியாய அரக்கர்களை வென்றான் வென்றான். அநியாய அரக்கர்களை வென்றான் வென்றான். கொடும் கோலன் அவன் செய்த ஆட்சி இன்று. கொடும் கோலன் அவன் செய்த ஆட்சி இன்று. அது அடியோடு அழிந்தது இன்று இன்று. அது அடியோடு அழிந்தது இன்று இன்று. ரகுவம்சத்து மன்னவனா இங்கு ஆனந்த கொண்டாட்டம். தசரதன் பெற்ற மைந்தனாலே விடுதலை வந்தது இங்கே. ராமனை போலே ராமனின் தம்பி ராட்சச கூட்டத்தை அடக்க. ராமனை போலே ராமனின் தம்பி ராட்சச கூட்டத்தை அடக்க. இந்த வரலாற்றினை ஏட்டில் எழுதுங்களே. இந்த வரலாற்றினை ஏட்டில் எழுதுங்களே. அநியாயம் அழிந்ததென்று காட்டுங்களே. அநியாயம் அழிந்ததென்று காட்டுங்களே. ரகுவம்சத்து மன்னவனா இங்கு ஆனந்த கொண்டாட்டம். அன்பு ஒன்றால் ஆளும் ரகுகுல மன்னவர் போல் இங்கு உண்டோ? மக்களுக்காக வாழும் எங்கள் ராமனின் ராஜ்யம் அன்றோ? மக்களுக்காக வாழும் எங்கள் ராமனின் ராஜ்யம் அன்றோ? இனி துன்பம் இல்லை, ஒரு துயரம் இல்லை. இனி துன்பம் இல்லை, ஒரு துயரம் இல்லை. அநியாய அரக்கர்களின் தொல்லை இல்லை. அநியாய அரக்கர்களின் தொல்லை இல்லை. இங்கு சூரியன் வந்தான், இருள் நீக்க வந்தான். இங்கு சூரியன் வந்தான், இருள் நீக்க வந்தான். அநியாய அரக்கர்களை வென்றான் வென்றான். அநியாய அரக்கர்களை வென்றான் வென்றான்.
அரசே, நாங்கள் உங்களிடம் சரணடைகிறோம். எங்களை காப்பாற்றுங்கள். தாம் யாரம்மா? மன்னா, இவர் லாவணாசுரனின் ராணி. மாதா, தாம் மன்னர் ராமரின் சேனையைக் கண்டு பயப்பட வேண்டிய அவசியமில்லை. தமக்கும் தமது சுற்றத்தாருக்கும் பாதுகாப்பு உண்டு. அனைத்து சுதந்திரமும் உண்டு. எங்கே செல்ல வேண்டுமோ எங்களது வீரர்கள் தம்மை மிகவும் பாதுகாப்பாக அங்கே தங்களை அழைத்துச் செல்வார். சேனை தலைவனே, அரசே, எனது ஆணையை பரிபூர்ணமாக நிறைவேற்றுங்கள். தங்கள் ஆணைப்படியே. மன்னர் வீர சத்ருகனுக்கு 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 மன்னர் வீர மன்னர் சத்ருக்கனரே, மதுரா நாட்டின் மக்கள் தம்மை வாழ்த்தி வணங்குகிறார்கள். இன்று வரை மதுரா மக்கள் லாவணாசுரன் போன்ற கொடிய அரசன் காரணமாக அஞ்சினார்கள். இன்று இந்த ராஜ்யத்தின் வானிலே சூரிய வம்சத்தின் கொடி ஏற்றியதும் அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பு கிடைத்துவிட்டது. இங்கே மதுராவிலும் அயோத்தியாவின் ராமராஜ்யம் போல அமைதி, சுகம் மற்றும் செல்வ செழிப்புகள் வளரும். அனைத்து ரிஷிகளின் குலமும் நிம்மதி அடைந்து விட்டது. இனி இந்த ராஜ்யத்திலே அனைவரும் தங்கள் தங்கள் தர்ம முறைப்படி கடமையை செய்ய சுதந்திரம் கிடைக்கும். அனைத்து குலமும், ஜாதியும், நாகரீகமும், வனத்திலே வசிக்கக்கூடிய இந்த நாட்டின் பசுக்கள், பறவைகள், அதோடு இங்குள்ள மூலிகைகளின் பாதுகாப்பு பொறுப்பினை இனி தம்மிடமே ஒப்படைத்துவிட்டு தமக்கு ராஜ திலகமிட்டு மதுராவின் ராஜமகுடம் மூலமாக தம்மை கௌரவிக்கின்றேன். மன்னர் வீர சத்ருகனுக்கு மன்னர் வீர சத்ருகனுக்கு மன்னர் வீர சத்ருகனுக்கு மன்னர் வீர சத்ருகனுக்கு மன்னர் வீர சத்ருகனுக்கு. லவணாசுரனின் வதமும் அதோடு மதுராவிலே சூரிய வம்சத்தின் ராஜ்யம் நிறுவப்பட்டது. இரண்டுமே தமது புனித சரணங்களின் பெருமையினால் தான் இன்று நிறைவேறியது. அனைத்து மக்களும் மிகவும் மகிழ்ந்தார்கள். அவர்கள் ஒரு கொடுங்கோலன் ஆட்சியிலிருந்து விடுபட்டு இன்று சுதந்திரத்தின் காற்றை சுவாசிக்கின்றனர். ரிஷிகளின் சார்பாக மகரிஷி சியவனர் எனக்கு ஆசி கூற வந்தார். மன்னரிடம் எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், அதாவது நான் அனுபவம் இல்லாதவன் என்பதால் என் மீது சற்று அதிக கவனம் செலுத்தவும், அதோடு எப்பொழுது சிறந்த மந்திரிகளை அனுப்பி என்னை சரியான பாதையிலே வழிநடத்தி செல்லவும். தமது சரணங்களிலிருந்து வெகு தூரம் உள்ளேன், ஆனால் என்னை இதயத்திற்கு அருகில் வைத்திருக்கவும். வணக்கம். லக்ஷ்மணா, இது சத்ருக்னனின் முதல் வெற்றியாகும். அயோத்தியில் தீபங்களை ஏற்றச் சொல். லவணாசுரனின் வதமும் அதோடு மதுராவிலே சூரிய வம்சத்தின் ராஜ்யம் நிறுவப்பட்டது. இரண்டுமே தமது புனித சரணங்களின் பெருமையினால் தான் இன்று நிறைவேறியது. அனைத்து மக்களும் மிகவும் மகிழ்ந்தார்கள். அவர்கள் ஒரு கொடுங்கோலன் ஆட்சியிலிருந்து விடுபட்டு இன்று சுதந்திரத்தின் காற்றை சுவாசிக்கின்றனர். ரிஷிகளின் சார்பாக மகரிஷி சியவனர் எனக்கு ஆசி கூற வந்தார்.
மன்னரிடம் எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், அதாவது நான் அனுபவம் இல்லாதவன் என்பதால் என் மீது சற்று அதிக கவனம் செலுத்தவும். அதோடு எப்பொழுது சிறந்த மந்திரிகளை அனுப்பி என்னை சரியான பாதையிலே வழிநடத்திச் செல்லவும். தமது சரணங்களிலிருந்து வெகு தூரம் உள்ளேன், ஆனால் என்னை இதயத்திற்கு அருகில் வைத்திருக்கவும். வணக்கம். லக்ஷ்மணா, இது சத்ருக்னனின் முதல் வெற்றியாகும். அயோத்தியில் தீபங்களை ஏற்றச் சொல். சத்ருகனன் மிகவும் செல்லமானவர் அன்னிக்கு. அவர் இன்று இதை கேட்டால் மிகவும் மகிழ்ச்சி அடைவார். அவள் எங்கிருந்தாலும் இதை கேள்விப்பட்டிருப்பாள், மகிழவும் செய்வாள். உண்மையில் சத்ருக்னனின் வெற்றி அவள் ஆசீர்வாதத்தால் தான் ஏற்பட்டது. என்ன கிளி பார் கிளி. அழாதே லவா, அதோ பார், குருதேவரிடம் கிளி இருக்கிறது, பார்த்தாயா? இதோ பார். இவர்களுக்கு உறக்கம் வந்து விட்டது. இவர்களை வனதேவியிடம் எடுத்துச் செல். அப்படியே குருதேவா. வணக்கம் குருதேவா. நலமோடு வாழ்க. குருதேவா, வனதேவி சொன்னார் லவா குஜா சார்பாகவும் வணக்கம் சொல்லிவிடு என்றார். அதனால் இவர்களின் வணக்கத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீடூழி வாழ்க. பரத்வாஜா. குருதேவா, இந்த 2 குழந்தைகளும் இவர்களின் அன்பு வலையிலே சிக்க வைத்து விட்டார்கள். அந்த பிரபுவின் விருப்பப்படி நடக்கட்டும். அவரின் லீலையே லீலை. வனதேவி வனதேவி, குருதேவர் சொன்னார் இவர்களுக்கு உறக்கம் வந்து விட்டதாம். சின்ன கண்ணா, என்னடா? இவனை தொட்டிலில் உறங்க செய்யவா? இல்லை, என்னிடமே தந்துவிடு. முதலில் சிறிது உறக்கம் வந்ததும் பிறகு தொட்டிலே உறங்கச் செய்வேன். உறங்கும் முன்பே அதிலே போட்டால் ஒருவருக்கொருவர் கண்களுக்குள் விரலால் குத்திக் கொள்கின்றனர். பிறகு அழ ஆரம்பித்து விடுகிறார்கள். இந்த சிறியவன் மிகவும் குறும்புக்காரன். குச்சன் என்றுமே தைரியசாலி. மாபெரும் தைரியசாலி. பிரபாவதி, வந்துவிட்டேன் மாதா. சரி, வருகிறேன் வனதேவி. நீ டூழி வாழ்க. சிறியவன் மிகவும் குறும்புக்காரன். இந்த குச்சன் மிகவும் தைரியசாலி. சொன்னது சரிதானே? பெரியவன் என்றும் இப்படித்தான் இருக்க வேண்டும். தூங்கு. நீயும் தூங்கு.
அதிர்ஷ்டத்தினாலே மாளிகை தோட்டத்து பூக்கள் பூத்துச் சிரிக்கின்றதே இந்த காட்டில். வானத்து நிலவு உங்கள் முகத்தில் தன்னை பார்க்கிறதே. என்னடா கண்ணே கண்ணே ஏன் சிரிக்கிறாய்? என்னடா கண்ணே கண்ணே ஏன் சிரிக்கிறாய்? தங்கத் தொட்டில் இல்லை இல்லை, தாதி பெண்கள் இங்கே இல்லை. தாயின் உள்ளம் ஒன்று உண்டு, தங்கங்கள் உறங்க. என்னடா கண்ணே கண்ணே ஏன் சிரிக்கிறாய்? என்ன நினைத்து? என்னடா கண்ணே கண்ணே ஏன் சிரிக்கிறாய்? மன்னா, நமது ராஜ்யத்தின் எல்லையிலிருந்து செய்தி வந்திருக்கிறது. இன்று நாட்டின் 4 புறத்திலிருந்தும் ரிஷிமுனிகள் கோதாவரி நதிக்கரையில் உள்ள பஞ்சவடியை நோக்கி செல்கின்றனர். பஞ்சவடியை நோக்கியா? காரணம்? மன்னா, அதற்கு அருகே மகாமுனி அகத்தியரின் ஆசிரமம் இருக்கிறது. அனைவரும் சொல்கிறார்கள், மகாமுனி அகத்தியர் கடந்த 12 வருடமாக நீருக்கடியிலே கடுமையான விரதம் மேற்கொண்டுள்ளார். அவர் கடந்த 12 வருடமாக நீரிலேயே வசித்துக் கொண்டிருக்கிறார். இப்போது அந்த விரதத்தின் காலத்தை முடித்துக் கொண்டு அவர் நீரிலிருந்து வெளியே வரவிருக்கிறார். இதனால்தான் ரிஷிமுனிகள் அவரின் தரிசனம் பெற விரைந்து செல்கிறார்கள். மன்னா, தமக்கு இந்த விஷயம் பற்றிய செய்தி சொல்வதை நான் எனது கடமை என்று நினைக்கிறேன். மிகவும் அற்புதமான செய்தி. இதை கேட்டதும் என் மனதிலே ஒரு எண்ணம் தோன்றுகிறது. இந்த சந்தர்ப்பத்திலே நானும் அவரது தரிசனத்தை பெற வேண்டும். வரை 12 ஆண்டுகளாக நீருக்கடியிலே கடுமையான தவம் செய்தீர்களே,
இன்று நீருக்கடியிலே செய்த தவத்தை முடித்துக் கொண்டு தாம் பெரும் புண்ணியம் பெற்றீர்கள். அதற்காக தம்மை வாழ்த்துவதற்கு அனைத்து தேவர்களும் வந்திருக்கிறோம். 3 உலகத்திலும் தம்மை வாழ்த்துகிறார்கள். இவை அனைத்துமே தமது கருணையினாலேயே நிறைவேறியது. சேவகனின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். தமது புகழ் என்றும் நிலைத்திருக்கட்டும். நான் தசரத மைந்தன் ராமன் எனது சகோதரனோடு பகவான் அகஸ்தியரின் ஸ்ரீசரணங்களுக்கு வணக்கம் செலுத்துகிறேன். நன்மை உண்டாகட்டும். அகஸ்தியரின் ஆசிரமத்திற்கு தம்மை வரவேற்கிறேன் அரசே. எங்களது வரவேற்பினை ஏற்றுக்கொள்ளுங்கள். பகவானே, தம்முடைய இந்த மாபெரும் தவத்தின் பெருமையை கேட்டு நாங்கள் இங்கே தம்மை வரவேற்பதற்காகவே வந்தோம். சிறந்தவரே, தாம் இங்கே வந்தது என்னை பொறுத்தவரை பாக்கியமாக கருதுகிறேன். தாம் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனே, தாமே உலகத்தை காப்பவர். இருந்தும் தாம் எனக்கு பெருமை சேர்க்க எனது குடிசைக்கு வந்துள்ளீர்கள். இது எனது பெரும் பாக்கியமாகும். தாம் எனது மாபெரும் மரியாதைக்குரிய விருந்தாளி. நான் தமது ஸ்ரீ சரணங்களிலே ஒரு பரிசளிக்க விரும்புகிறேன். இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் பிரபு. சுவாமி, இது அந்த விஸ்வகர்மாவின் கைகளால் செய்யப்பட்ட ஆபரணமாகும். அதனால் தெய்வீக ரூபம் மற்றும் பிரகாசத்தால் ஒளி வீசுகிறது. இந்த பூமியிலே இதை அணிந்து கொள்வதற்கு தாம் மட்டுமே தகுதி உள்ளவர். தாம் இதை முறைப்படி அணிந்து கொள்ளுங்கள். பகவானே, க்ஷத்திரியன் தானம் பெற்றால் இகழப்படுவான். நான் இந்த பரிசை எவ்வாறு ஏற்றுக்கொள்வது? ராமா, அரசன் இந்திரனின் ஒரு அம்சமாவான். அதன் காரணமாய் தாம் இந்திரனின் ரூபத்திலே என்னை தமது பக்தனாக ஏற்றுக்கொண்டு இந்த ஆபரணத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இதனால் எனக்கு தமது அருள் கிடைக்கும்.
இந்த ஆபரணங்கள் தமது வம்சத்திலே தமது பிள்ளை பேரன்களுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கும். எனது பிள்ளைகள் பேரன்களா? நிச்சயமாக ராமா. லக்ஷ்மணனுக்கு சுமந்திரர் என்று துர்வாச முனிவரின் எதிர்காலம் சொல்லிய அசரீரி குரல் பற்றி சொன்னாரே, அது உண்மைதான். உனது இரு மகன்களும் பெரும் வீரனாக பெரும் புகழ் பெறுவார்கள். இது பற்றி சிறிதளவும் சந்தேகம் கொள்ளாதே. உனது 4 சகோதரர்களுக்கும் 2 பிள்ளைகள் பிறக்க வேண்டும். அதுதான் விதியின் விதிமுறையாகும். இந்த பூமியிலே சூரிய வம்சத்திற்கு அழிவு என்றுமே ஏற்படாது. ஒவ்வொரு சதுர்யுகத்தின் இறுதிக்கு முன்னால் சூரிய வம்சத்தின் ஒரு அரசன் இமாலயத்திற்கு சென்று தவத்திலே ஈடுபட்டு விடுவான். அதன் பிறகு சத்திய யுகம் தொடங்கியதும் அவன் மீண்டும் சூரிய வம்சத்தை தொடங்கி வைப்பான். பிறகு திரேதா யுகத்திலே நீ அவதாரம் எடுப்பாய். இதைப் போலவே இந்த அமர சக்கரம் சென்று கொண்டே இருக்கும். எனவே நீ உனது வம்சம் மற்றும் தமது மைந்தர்கள் பற்றி எந்த சந்தேகமும் கொள்ளாதே ராமா. மங்களம் தருபவரே